ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மாசி மாதத்துக்குரிய பலாபலன்கள். முதலில் மாசி மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம். அதன்படி நிலக்காரகன் சகோதரருக்கு காரக கிரகமான செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி எப்போ? மாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 24/2/2025 அன்று. அதே போல ஞானக்காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும் போகக்காரகனான ராகு பகவான் மீனத்தில் இந்த மாதம் வீட்டிருக்க போகிறாங்க. குழந்தை காரகன் தன காரகனான குரு பகவான் ரிஷபமனையில் வீட்டிருக்க, அரசு அதிகாரம் தந்தைக்கு காரக கிரகமான சூரிய பகவான் கும்பமனையில் இந்த மாதம் வீட்டிலிருந்து பலன்களை கொடுக்க போகிறார். தொழில் காரகன் கர்ம காரகன் ஆயுள் காரகனான சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை கொடுக்க போகிறது. சொகுசுக்கு காரகன் கலத்திர காரக கிரகமான சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் அமர்ந்திருக்கு. ஆனால் இந்த மாதம் 18ஆம் தேதி மாசி 18/2/2025 அன்று சுக்கிர பகவான் வக்ர நிலைக்கு செல்கிறார். புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவானானது கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறது இந்த மாசி மாதம் 15ஆம் தேதி. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதம் தன்னுடைய, அதாவது தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள், குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், திருமண பாக்கியம் அமையுமா, பொருளாதாரத்தில் ஏதாவது, அதாவது கடன் விஷயம், எதிர்ப்பு விஷயங்கள் இருக்குது, வெளிநாட்டு யோகம் உண்டா, இந்த மாதிரியான பலன்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி உங்கள் ராசிலேயே உட்கார்ந்திருக்கார். அப்போ ராசி அந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போ உங்கள் ராசி அதிபதியும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குதல்லவா, அப்போ தொழில் நன்றாக இருக்க போகிறது, நல்ல வளர்ச்சி கொடுக்க போகிறது, லாபங்களை ஈட்டப் போகிறது, தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாக போகிறது அப்படின்னு அர்த்தம். ஆனால் 10ஆம் அதிபதி தனக்கு 6ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு மட்டும் வேலையை விட்டுவிடக்கூடாது. ஏன்னா வேலையில் சில டென்ஷன் ப்ரெஷர்களை உருவாக்கினாலும் கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா செவ்வாய் கோபக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ என்ன, கொஞ்சம் கோபம் ஆக்ரோசம் ஏதாவது ஒரு இடத்துல எதையாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு டெம்ப்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் அவசரப்பட்டு மட்டும் விட்டுறக்கூடாது, ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்படியும் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க இந்த மீனராசி என்பர்கள் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறதுல உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். இல்லை என்னுடைய நண்பர்கள் வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்துடுங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, எப்படி ஒரு வேலையை அமைச்சிரும் அப்படின்னெல்லாம் நினைத்து விட்டுறக்கூடாது என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசியில் ராகு என்கின்ற சர்ப்ப கிரகம் இருக்குது. ஒரு ராகு ஜென்ம ராகுவாக உட்கார்ந்துருக்கு. சுக்கிரன் அங்கே இருக்கார், 8க்குரியவன் டமாதிபதியாக அங்கே உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன ஆகும், அளவுக்கு அதிகமான ஒரு ஆசைகளை தூண்டக்கூடிய தன்மை கொடுத்துரும். அப்போ அளவுக்கு அதிகமான ஆசையை கொடுத்து அதில் ஒரு நஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த வேலை விஷயத்தில் கவனம். வியாபாரம் நன்றாக இருக்க போகிறது. வியாபாரத்தில் கொஞ்சம் டென்ஷன், அலைச்சல், திருச்சல், ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா வியாபார கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்திசாலித்தன கிரகமாக இருக்கக்கூடிய புதன் போய் 12ல் மறைஞ்சிருக்கார். ஆனாலும் என்ன, வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் கணிசமான லாபத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை, ஏன்னா ராகு சுக்கிரன் அங்கே இணைஞ்சிருக்காருல்லவா, அப்போ ஏன் ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடாது, புதுசாக எதையாவது செய்யலாமே, வேலையை விட்டுட்டு அப்புறம் போய் ஒரு சொந்த தொழில் செய்யலாமே என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும்.
ஆனால் அங்கே தான் கவனமாக இருக்கணும் இந்த மீனராசி என்பர்கள். சொந்த தொழில், காசு பணத்தை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய தொழில்கள், ஒரு 1 crore 2 crore இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய தொழிலாக இருந்தால் கொஞ்சம் இக்கு வச்சு யோசித்து செய்யணும். அதற்கான கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு செய்யணும். இல்லை என்றால் உங்களுக்கு கடனை உருவாக்குவதற்கு ரெடியாக இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஆனால் புத்தி அறிவை வச்சு நீங்கள் எதையாவது செய்யணும், ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும், ஒரு தரகு, ஒரு கமிஷன், இந்த மாதிரி செய்கிறதுனா எந்த பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். சரி, அடுத்து இந்த சுகஸ்தானங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கா? 4ஆம் இடத்தை பார்க்கணும். 4ஆம் அதிபதி புதன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார். 4க்கு காரக கிரகமான சுக்கிரன் உச்ச பலத்தோட இருக்கு. அப்போ என்ன, ஒரு விரயம். அப்போ ஒரு பணம், அதாவது உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, ஏதோ ஒரு விரயத்தை கொடுக்கும். அப்போ என்ன, ஒரு வீட்டு வாங்கிக்கலாம் அல்லது ஒரு இடத்த வாங்கி போட்டுக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் செலவாகிட்டே இருக்கும். அப்போ ஒரு இடத்த வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுத்தால் அதை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். ஆனால் ஒரு இடத்த வாங்கினாலும் சரி, ஒரு வீடு வாங்கினாலும் சரி, எந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் சரியாக இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். ஏன்னா உங்கள் கண்ணை மறைத்து விடக்கூடிய சில நிகழ்வுகள் நடந்துடும். அப்போ என்ன, டாக்குமெண்ட் ஒரு தடவைக்கு 4 தடவை பார்க்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க. யார் இடம் வாங்கினாலும் சரி, இடத்த வாங்கினாலும் நிலத்தை வாங்கினாலும் வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் எந்த ஒரு பத்திர பதிவு செய்தாலும் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. இந்த மீனராசி என்பவர்கள் இனி வரக்கூடிய 2 வருடங்களுக்கு நீங்கள் யாருக்காவது போட்டீங்க அப்படின்னா ஒரு தொந்தரவு, ஒரு பிரச்சனை உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இனி ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஜென்ம சனி வரும்போது என்ன ஆகும், உங்கள் ராசி மேலே சனி அங்கே அமரப்போகிறார், எங்கள் மீனத்திலே அமரப்போகிறார். அப்போ என்ன, ராசிங்கிறது சந்திரன், சந்திரனுங்கிறது மனசு. அந்த மனசு மேலே சனி என்கின்ற விரையாதிபதி ஒரு இருட்டு கிரகம் உங்கள் மேலே உட்கார போகுது. அப்போ என்ன ஆகுது, அந்த ஒளியை மறைக்கிறது, உங்கள் மனதை மறைக்கிறது, மனதை தடுமாற செய்யும், உங்கள் டெசிஷன் மேக்கிங்கில் குழப்பத்தை விளைவிக்கும். அப்படிங்கிற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நான் பதிய வைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மீனராசி என்பவர்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்களோட கலத்திர காரக கிரகமான சுக்கிரன் உச்சபலத்தோடு 7ஆம் இட திருமண ஸ்தானத்தை பார்க்குறார். ராகுகேது இருக்குது, சின்ன தடைகளை கொடுக்கும். கூட இருக்கிறவங்க எதையாவது ஒன்று சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண பார்ப்பாங்க. திருமண தடைகள் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக திருமண அமைப்புகள் கை கூடும். என குரு 11ஆம் இடத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், திருமண ஸ்தானத்தையும் அந்த குரு பார்க்குது. யாரு, உங்கள் ராசி அதிபதி பார்க்குறார். நீங்கள் 7ஆம் இடத்தை பார்க்குறீங்க, திருமணத்துக்கான அமைப்பு இருக்கா? இருக்கிறது. பாக்கியத்தை, உங்கள் நல்ல பாக்கியத்துக்காக பார்க்குறீங்க, லாபத்துக்காக, மன மகிழ்ச்சிக்காக பார்க்குறீங்க. அப்போ திருமணம், சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாதம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். சரி, குழந்தைகள் நலன் எப்படி இருக்குது, குழந்தை படிப்பு எப்படி இருக்குது, இதெல்லாம் கேட்டிங்கன்னா நன்றாக இருக்க போகிறது. குழந்தைகள் ஆசைப்பட்ட தன்மையை நிறைவேற்ற குழந்தைகளுக்காக சில விஷயங்களை செய்வீங்க. குழந்தைகள் என்ன கேட்குதோ அதை வாங்கி கொடுப்பீங்க. குழந்தைகளினுடைய அபிலாசைகளை நிறைவேற்றுவீங்க. குழந்தைகள் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிற ஆசைப்படும், அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை இருக்குது. நல்ல மார்க் வாங்குவாங்க, ஆசைப்பட்ட கோர்ஸ் படிப்பாங்க. என்ன, ஊரை விட்டு வெளியில் தள்ளி போய் படிக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே, அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் சாதகத்தன்மையை கொடுக்கக்கூடிய வருடமாக, ஆண்டாக நிச்சயமாக அமையும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. அதனுடைய முதல் படி தான் இந்த மாசி மாதமாக இருக்கும். இந்த மாசி மாதம் அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பது, ஊரை விட்டு வெளியில் போய் இருப்பது, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைக்கு என்ட்ரி ஆவது, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுப்பது, வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவது, அந்நிய மதத்தினருடைய டீல் பண்ணுவது, சச்சங்கங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு செல்வது, சமூக நலன்கள் ஈடுபாடு, அக்கறை எடுப்பது, ஆன்மீக திருப்பணிகள், ஆன்மீக கோயில்கள் அல்லது திருப்பணிகளுக்கு உங்களுடைய ஹெல்ப் செய்வது. ஸோ இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை.
குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், நல்ல பாக்கியங்கள் கிடைக்க போகுது. ஆனால் தந்தைக்கு காரக கிரகமான சூரியன் போய் 12இல் மறைஞ்சிருக்கிறதுனால தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 6ஆம் அதிபதி 12இல் போய் மறைஞ்சிருக்கார், புதனும் அங்கே இருக்கார். மனைவி 7க்குரியவன் 12 இருக்கு, மனைவிக்கும் சின்ன சின்ன ஹெல்த் தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கால் வலி அதிகமாக இருக்கும், கீழே கால் பாதம் மூட்டு வலி. ஸோ இந்த மாதிரியான வழிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பட் லாபம்ங்கிறது உண்டு. ஏன்னா குரு நீங்கள் போய் அதாவது லாப நோக்கோடு செயல்படக்கூடிய சில தன்மைகளை இந்த மாதம் உண்டு. புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு சிறப்பு பெறும். சுக்கிரன் வலிமையாக இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை இந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், புதிய புதிய தன்மைகள் கிடைக்கும். அழகு சம்பந்தப்பட்ட, ஜவுளி சம்பந்தப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரியான சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்கள் மூலமாக இந்த மாசி மாதம் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். சரி, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் எடுத்துக்கொண்டால் மகா சிவராத்திரி வருகிறது. எப்போ? மாசி 14/26/2025 அன்றைய தினம் சிவபெருமானை சென்று வழிபடுவது உங்களுக்கு நல்லது. ஸோ அன்றைய தினம் சென்று வழிபட்டீர்களானால் நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிர்ப்பு பிரச்சனை, வன்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த மாசி மாதம் 28 மாசி மகத்து அன்று நீங்கள் நரசிம்ம பெருமாளை சென்று வழிபடும் போது நிச்சயமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுகம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அமைப்பை தரும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன், ஒரு லைஃப் ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கணும். சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்குது, அதுக்கான கொடுப்பினை இருக்கா? எப்போ நான் சொந்த தொழிலை செய்யலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், எப்போ திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகள். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்கின்ற விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.